புரட்டாசி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர்த்து வீட்டில் இந்த காம்போவில் சமைப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் குழம்பும் இந்த பூசணிக்காய் பொரியலும் எங்கள் வீட்லேயும் 4 வாரத்தில் ஏதாவது ஒரு வாரத்துலையாச்சும் செஞ்சுருவோம். இந்த பூசணிக்காய் பொரியலை எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யார் யார் வீட்டில் இந்த மாதிரி சமைப்பீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். ஃபஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு தாளித்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொரியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரத்துக்கு வரமிளகா கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன பூசணிக்காயில் அரை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு சாஃப்டாக வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காயில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குது. நீங்கள் வாங்குகிற பூசணிக்காயில் நல்ல இனிப்பு தித்திப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுறலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிப்பு காரம் எல்லாம் கலந்து இந்த பூசணிக்காய் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய்.